பவானி, கோயில தரிசனம் நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாக்கா. சாந்தி, சரோ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, படிச்சு படிச்சு சொன்னல கல்யாணத்துக்கு வான்னு, ஏன் வரல? ஏமாத்திட்டல? ஏமாத்தல சரோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம நடக்குது. என்ன சாந்தி இப்படி சலிச்சுக்கிற? ஏன் கல்யாணத்துக்கு வரல? ஏதாவது பிரச்சனையா? நான் கல்யாணத்துக்கு வரணும் தான் என்ன புடவை கட்டுறது, என்ன நகை போடுறதுன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அன்னைக்குன்னு பாரு, என் நாத்தனார் அவ மகளுக்கு காது குத்து வச்சுட்டா. அதனாலதான் வர முடியல சரோ. என் நாத்தனார் இருக்காளே சரியான சகுனி. நான் ஏதாவது விசேஷத்துக்கு போகணும்னா தான் ஏதாவது ஏழரை எடுத்து விட்டுடுவா. என் மாமியாரு அதுக்கு மேல நான் நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம். நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. மொத்தத்துல என் குடும்பத்துல போராட்டமான வாழ்க்கை தான் சரோ. என்ன சாந்தி இப்படி எல்லாம் சொல்ற? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன். சந்தோஷமா? அதெல்லாம் பிறந்த வீட்டுல மட்டும் தாண்டி. சரி, அதை விட உன் மாமியார் வீட்டு ஆளுங்களா எப்படி? என் மாமியார் என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவங்க. என் மனசு நோகடிக்காம பாத்துக்கிறாங்க. என் கொழுந்தனார், நாத்தனார் இவங்களாம் கூட என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்க. நிஜமாவா சொல்ற? நீ கொடுத்து வச்சவதாண்டி. ஆமா சாந்தி, இந்த விஷயத்துல நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சவதான். எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன மாதிரி தான் தலையெழுத்து அமையும் நினைச்சேன். நீ நல்லா இருக்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரோ. நீ தலை தீபாவளி தானே வந்திருக்க? ஆமா. சரி வா, வீட்டுக்கு போயிட்டு போலாம். இல்ல சாந்தி, வீட்டுல மாமியார் வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்காங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா? உன் கல்யாணத்துக்கு தான் என்னால வர முடியல. இப்ப நான் உன் வீட்டுக்கு வந்து உன் மாமியார் உன் வீட்டுக்காரெல்லாம் பாத்துட்டு போறேன். வா. தண்ணி அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். வாடி வா. நல்லா இருக்கியா? சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. ஏன்பா பேசாம இருக்கீங்க? சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போதும், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். சம்மதிய மாட்ட சொன்ன பாரு, இந்த ஜென்மத்துக்கு போதும். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. புதுசா என்ன சொல்ல போறேன்? புதுசா என்ன சொல்ல போறேன்? வாயை திறக்கிறதுக்கு முன்னால அது விடவைகளை பத்தி யோசிக்கணும். சம்மதிய மாப்பத்தி உனக்கு தெரியாது. நீ என்ன புதுசா? கொஞ்சம் அனுசரிச்சு போனா குடி அமளி போயிடும். நீ பொறுமை இல்லாம நடந்துக்கிறதுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நான் ஏன்பா பொறுமையா போணும்? நான் என்ன அவள மாதிரி பத்து பத்து தேய்க்கிறவளா? நான் எதுக்கு அடங்கி போணும்? முட்டாள் முட்டாள் ஊரகட்டம். நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் வரேன். நடவடிக்கை சரியில்லை. ஏட்டிக்கு போட்டு எழுத்து பேசிக்கிட்டே இருக்கு. நான் எதுக்கு அந்த அனுசரிச்சு போய் சொல்றேன்? அனுசரிச்சு போகட்டா பாதிக்கப்படுறது சரோவா நீயா? இது ஏன் மரமண்டல் உதிக்கிறேன்? புரியுதுப்பா, எனக்கு நல்லா புரியுது. அப்பா, அந்த அம்மா யார வேணாலும் திட்டுட்டுப்பா. என்னைய திட்டுட்டும், உங்களை திட்டுட்டும், லீலாவை திட்டுட்டும், சரோவை திட்டுட்டும். ஆனா என் புருஷனை திட்டுறதுக்கு அவங்க யாரு? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன கட்டிக்கிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் எதுக்கு மத்தவங்க கிட்ட பேச்சு வாங்கி கட்டிக்கணும்? உங்களுக்கு வேணா அது சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. நான் பேசத்தான் செய்வேன். அறிவு கிட்ட பேசாத. பேசுங்கப்பா, பேசுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்காக தானே நாங்க இருக்கோம். நான் இப்ப என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஆனா என் புருஷ பத்தி யார் பேசினா அதை கேட்டுட்டு என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்குங்க. நீங்க வாங்க மாமா. அக்கா,